புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சத்தியமூர்த்தி பெருமாள், சத்தியகிரீஸ்வரர், ராஜராஜேஸ்வரி, காலபைரவர், கோட்டைபைரவர் உள்ளிட்ட கோயில்கள் ஒரே வளாகத்தில் உள்ளது. இக்கோயில் 108 திவ்ய திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதே சமயம் குடைவரை கோயில்களும் உள்ளதால் இதனை உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் கண்டு வழிபட்டு வருகின்றனர். திருமயத்தில் உள்ள திருத்தலங்களை தரிசிக்க ஏற்கனவே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா முடிவு செய்து கடந்த மாதம் வருவதாகிருந்தது. அப்போது மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த அமித்ஷா வானிலை காரணம் காட்டி திருமயங்கோயில் சாமி தரிசனம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் திருமயத்தில் உள்ள சத்தியமூர்த்தி பெருமாள், சத்தியகிரீஸ்வரர், ராஜராஜேஸ்வரி, பைரவர் ஆலயங்களில் வழிபாடு செய்ய வருகிறார் என கடந்த 2 நாட்களாக ஏற்பாடுகள் தீவிரமடைந்து வந்தன. இந்நிலையில் முன்னதாக திருமயம் அருகே லெனாவிலக்கு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஹெலிகாப்டர் மூலம் இறங்கி பின்னர் சாமி தரிசனத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பால்பண்ணை பகுதியில் உள்ள ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விமான ஓடுதளத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமயத்திற்கு திருச்சி காரைக்குடி பைபாஸ் சாலையில் கோயிலை வந்தடைந்தார். முதலாவதாக சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலுக்கு சரியாக மாலை 3:30 மணியளவில் அமித்ஷா மனைவியுடன் வந்தடைந்தார். அங்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து அருகில் உள்ள சத்தியகிரீஸ்வரர், ராஜராஜேஸ்வரி மற்றும் காலபைரவர் கோயிலில் நடைபெற்ற அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள கோட்டை பைரவர் கோயிலுக்கு காரில் வந்தார். அங்கு அமைச்சர் அமித்ஷா பெயர் ராசி சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினார். பின்னர் நடுரோட்டில் சிதறு தேங்காய் உடைத்து கோட்டை பைரவரை மீண்டும் வழிபட்டு காரில் சுமார் 4:20 மணிக்கு ஏறிச் சென்றார். ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டரில் இறங்கியதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர் எஸ். ராஜா ஆகியோர் வரவேற்றனர். நமது மக்கள் குரல் செய்திகளுக்காக திருமயம் செய்தியாளர் சே. நாகராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.